அஃபேர்ஸு பார்ப்போம். இது வந்து தினமணி செய்திகளுடைய பேப்பர் தான். டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் தொடர்ந்து போட்டுருவேன். பிரச்சனை இல்ல. டெய்லி வந்து ஒரு 8 மணி 8 மணிக்குள்ள வந்துரும். அதுக்கடுத்து இத வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ வீக்லி ஒரு இந்த பிடிஎஃப்பும் கீழ அட்டாச் பண்ணிடுறேன். பிடிஎஃப் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கையும், டெலிகிராம் லிங்க்கையும் கீழ வந்து அட்டாச் பண்ணுவேன். தேவையானவங்க வந்து அதில ஜாயின் பண்ணிக்கங்க. அதில மெயின்ஸ் கிளாஸும் நடக்கணும். அதுக்காக சொன்னேன். உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில ஜாயின் பண்ணிக்கங்க. இதுக்கு வீக்லிஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு வீக்லிஸ் ஒன்ஸ் கொஸ்டின் கீழ அப்லோட் பண்ணி விட்டுடுறேன். அதில விருப்பம் உள்ளவங்க அத டெஸ்ட் போட்டுக்கங்க. சரி, இன்னைக்குடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவு போற்றும் வகையில 2 பேத்துக்கு வந்து சிலை வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு அடிக்கல் நாட்டிட்டாங்க. இப்போ அதனுடைய பணிய மட்டும் பார்க்குறாங்க. யாருன்னா, தோழர் ஜீவானந்தன். நம்ம தமிழ் புத்தகத்தில படிச்சிருப்போம். தோழர் ஜீவானந்தனுக்கும் அ பெரியகுளத்தை சேர்ந்த தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த முடியரசன் அவர் பேருக்கும் 2 பேத்துக்குமே திருவுருவச் சிலை. இந்த தோழர் ஜீவானந்தனுடைய திருவுருவச் சிலை வந்து எங்க ஓப்பன் பண்றாங்க இருக்காங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிராவயல் அந்த கிராமத்தில தான். சிராவயல் திருப்பத்தூர் மாவட்டம். இதில தான் தோழர் ஜீவானந்தனுடைய சிலையை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முடியரசன் இது வந்து எந்த துறை வந்து இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா, எந்த துறை சார்பாக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா, மக்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக வந்து இதுக்கு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இது 3 கோடி மதிப்பில் வந்து இந்த இதில் கட்டுறாங்க. இது எப்போனா 2024 ஜனவரி 1 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டாங்க. இதனுடைய பணி எவ்வளோ முடிஞ்சிருச்சா அது ஆய்வு செய்வதற்காக வந்திருக்காங்க. அடுத்தது காரைக்குடியில் முடியரசனுக்கு எங்கே கட்டுறாங்கன்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலனி வாசல் அந்த பகுதியில் தான். அந்த பகுதியில் இவர் பெரியகுளத்தில் பிறந்தாலும் காரைக்குடியில் தான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். யார்? முடியரசன். அந்த தமிழ் துறை சார்பாக தான் இவருக்கு திருவுருவச் சிலை வந்து அமைக்கிறாங்க. இவருக்கு செய்தி தொடர்பு மக்கள் செய்தி தொடர்பு துறை சார்பாக தான் தோழர் ஜீவானந்தனுக்கு சிலை அமைக்கிறாங்க. எங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் சிராவயலில். இவருக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய காலனி வாசல் அந்த பகுதியில் யாருன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக தான் இவருக்கு திருவுருவ சிலை அமைக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு. அடுத்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப முக்கியம். இது கொஸ்டினில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து எந்த ஊரில் வந்து இந்த சிலை இருக்குதுன்னு கேட்கலாம். எந்த மாவட்டத்தில், எந்த பகுதியில் வந்து, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த சிலையை வந்து திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வேணால் கேட்கலாம். தவிர ஆனால் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டமான கொஸ்டின். இப்போ வந்து என்னென்னா, இது வந்து நாட்டுக்கே ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம பிரதமர்லாம் ஒரு நாட்டுக்கு போகிறாரு, எல்லா நாட்டுக்கும் போகிறாரு. போயிட்டு வந்து அங்கே ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த இந்தியாவில் வந்து வணிகம் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் தரோம் அப்படின்னு, வணிகம் பண்ணுங்கன்னு அப்படின்னு அவர் ஒப்பந்தம் பண்ணி அவர் சொல்லிட்டு வந்துடுறாரு. கையெழுத்தும் போட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தேசியத்தினுடைய நலனை ஃபஸ்ட்டு கருத்தில் வச்சு தான் நீங்கள் ஒப்பந்தம் போடணும். நீங்கள் பேசாமல் எந்த இதுக்குமே ஒப்பந்தம் போடக்கூடாது. உங்களுடைய லாபத்துக்கோ உங்களுடைய இலக்குக்கோ ஒப்பந்தம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை தான் இந்த கேஸில் தந்திருக்காங்க. இதில் என்ன கேஸ்னால், ஃப்ளிப்கார்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். அந்த ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 2018 இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கை வால்மெட் அந்த நிறுவனத்துக்கு விற்றுட்டு போயிடுறாங்க. அந்த வால்மெட் வந்து என்ன செய்யுதுன்னா, அதோடைய பங்கை டைகர் குளோபல் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு தர்றாங்க. இப்போ டைகர் குளோபல் நிறுவனம் ஒரு பொருள் விற்றிருக்காங்கல்ல. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டினுடைய பங்கை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வால்மெட்டுக்கு தந்துடுறாங்க, இன்னொன்று பங்கு டைகர் குளோபல் வந்து நிறுவனம் வாங்குது. வால்மெட் நிறுவனம் அப்போயே டேக்ஸு கட்டிருச்சு. அதில் 16 பங்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய 16 பங்கை வந்து வால்மெட் வாங்குச்சு. அதுக்குடைய வரக்கூடிய லாபத்தில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு டேக்ஸே கட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு பங்கு இருக்குது பார்த்தீங்களா, டைகர் குளோபல் பங்கு.
அந்த டைபர் குளோபல் பங்கு என்ன செய்யுதுன்னா கொஞ்ச நாள் கழித்து யார்கிட்ட மறுபடியுமே வால்ட்மெண்ட்டுக்கிட்டே வந்து விற்றுட்டு போயிடுது. இப்போ இந்தியாவுடைய டாக்ஸி வந்து இன்கம் டேக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வாங்கி விற்றதுலேருந்து லாபம் சம்பாரிச்சிருக்க இல்லை, அந்த லாபத்தில் எனக்கு டாக்ஸி கட்டு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. அந்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இந்தியாவும் மொரீஷியஸ் அந்த நாட்டுக்கு இடையிலான வரி ஒப்பந்தத்தின் கீழே தான் நான் வந்தேன். அந்த ஒப்பந்தத்தில் எனக்கு டாக்ஸு கிடையாது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த என்னென்னா டைபர் குளோபல் நிறுவனம் இன்கம் டேக்ஸே ஆஃபீஸுக்கு சொல்கிறாங்க. இதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எங்கே கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டு வந்து என்ன சொல்லிடுதுன்னா, இந்த ஒப்பந்தம் சரிதான், அவங்க கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு டைபர் குளோபல் நிறுவனத்துக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிடுறாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு இங்கே வந்து ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு தான் ஒரு தீர்ப்பு தருது. இந்த இந்தியாவும் மொரீஷியஸ்க்கு இடையிலான ஒப்பந்தம் போட்டது தவறு. நீங்கள் உங்கள் ஒரு இலக்க ஒரு இதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு இது பண்ணலை. அதனால் டைபர் குளோபல் நிறுவனம் இன்கம் டேக்ஸ் சொல்லக்கூடிய அபராதம் ப்ளஸ் வட்டி அதையும் சேர்த்து வந்து நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமாக நாட்டுக்கே ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. அதுக்கு தான் இது முக்கியமானது. இது எந்தெந்த நாட்டுக்கு இடையில் நடந்ததுன்னா, இந்தியாவுக்கும் மொரீஷியஸ் நாட்டுக்கும் இடையில் டைபர் குளோபல் நிறுவனத்தை பேஸ் பண்ணி இந்த ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு. நாட்டில் முதல் முறையாக வந்தே பாரத்தினுடைய படிக்க வசதியுடைய ரயில் எங்கே டு எங்கே வந்து இயக்கியிருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்தில் ஹவுரா டு அசாமில் குவாண்டிகா, இந்த 2 வெஸ்ட் பெங்காலில் உடைய ஹவுரா டு அசாமில் இருக்கிற குவாண்டிகா, இந்த 2 ரயிலுக்கும் படிக்கை வசதியுடைய வந்தே பாரத் ரயிலை வந்து இயக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. வந்தே பாரத் ரயில் இது நேற்று தான் இயக்கியிருக்காங்க, ஜனவரி 17. அதுக்கடுத்து இப்போ ஈரானில் பெரும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஈரான் தலைநகரம் என்னதுன்னா டெஹ்ரான். அது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற தலைநகரம் எதுனாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் யாருனாச்சும் இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க. டெஹ்ரான், ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான். இப்போ இது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தென்னாப்பிரிக்காவில் கடற்பயிற்சியை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவை கடற்பயிற்சி நடத்துது. அந்த கடற்பயிற்சியில் இந்தியா வந்து பங்கேற்கலை. ஏன் பங்கேற்கலை அப்படின்னு தென்னாப்பிரிக்கா எல்லா நாட்டையும் கூப்பிட்டுருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா நாட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அந்த நாட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அதில் அவங்க எல்லாம் பயிற்சியில் சில நாடுகள்லாம் பயிற்சியில் கலந்துருக்காங்க. ஆனால் இந்தியா பங்கேற்கலை. இந்தியா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரிக்ஸ் மூலயமா தான் இந்த பயிற்சி நடைபெறும். ஆனால் பிரிக்ஸ் வந்து எங்களுக்கு எந்த தகவலுமே சொல்லலை, பிரிக்ஸ் மூலயமா ஆஃபீஸ்லேருந்து எந்த தகவலுமே எங்களுக்கு வரல, அதனால் உங்கள் பயிற்சியை கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பினுடைய தலைமையகம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா, தலைமை பகுதி யார்கிட்ட இருக்குன்னா இந்தியாக்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனு இந்தியாக்கிட்ட இருக்கா. இந்தியாவில் பிரிக்ஸ் கூட்டணியில் எப்போ வந்து பிரிக்ஸ் கூட்டணி அதில் யார் இருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. ஃப்ரான்ஸ், இந்த பிரேசிலு, ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்த 5 நாடு தான் இருந்தது. 18 வரமே கடைசியாக தென்னாப்பிரிக்காவை சேர்த்தாங்க. அடுத்து 24ல் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கூட்டமைப்பை விரிவுபடுத்துகிறாங்க. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், அதோட 2005 என்ன செஞ்சதுன்னா இந்தோனேசியாவும் கடைசியாக சேர்க்குறாங்க. கடைசியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்ட நாடு வந்து எதுனா இந்தோனேசியா. எகிப்து 2004 வந்து எதுனா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம். கடைசியாக சேர்க்கப்பட்டது இந்தோனேசியா 2005. ஓகே, அடுத்து இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். உகண்டா நாட்டினுடைய அதிபர் யாருன்னா அந்த முஷோனி.
இவர் வந்து எத்தனை டைம் ஜெயிச்சிருக்குன்னா ஏழாவது முறையாக வந்து தன் வெற்றி வகையை சூடியிருக்காரு. எப்போ இருந்து இவர் அதிபர் பதவியில் இருக்காருன்னா 1986 இவர் அதிபர் பதவியில் தான் இருக்கார். உகண்டா நாட்டினுடைய அதிபர் முஷோனி. அடுத்து 101 வயதில் பத்மஸ்ரீ விருது அப்படின்னா இந்த இதில் ஒரு ஒரு முக்கியமான கண்டபர்ஸ் என்னென்னா, பத்மஸ்ரீ விருதை வாங்கின இந்த அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்களா கிடையாது. இந்த அம்மா பேர் என்னன்னா ஷார்லட் ஷோபினி. இந்த அம்மா பேர் ஷார்லட் ஷோபின். இந்த அம்மா வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த அம்மா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அம்மாவுக்கு பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்காங்க. எப்போனா 2024 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா யோகா மூலியமாக யோகா வந்து சேவையாற்றியதுக்காக பத்மஸ்ரீ வந்து நிறையா பேர்த்துக்கு யோகாவை பற்றி சொல்லி தந்திருக்காங்க. அதனால் இந்த அம்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது அந்த துறையில் வழங்கியிருக்காங்க. இந்த அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, தேங்க்யூ. கீழே வந்து மெயின்ஸ் கூடிய குரூப் லிங்க் தந்திருக்கேன். இன்றைக்கி டெய்லி ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் கூடியது அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன், அடுத்து அப்லோட் பண்ணி விட்றேன். ஓகே, தேங்க்யூ.